கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேலையில நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா உடனே பதில் வரமாட்டேன்து. இதை வச்சு நம்ம என்ன எடை போடுறோம்னா, ஜெபத்துக்கெல்லாம் எங்க பதில் வரப்போகுது, ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராதுன்னு கர்த்தர் விட்டு ஓடுற ஆளுங்க கூட இருக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 1:49 வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இது மரியாள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இயேசு தாயார் மரியாள் சொன்ன, மரியாளுக்கு இல்லை உனக்கும் எனக்கும் கத்த செய்ய வல்லமை உள்ளவர். வல்லமுள்ள தேவன் மட்டும் இல்ல, மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவர். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். இப்போ அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பாருங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சர்வ வல்லவர். பைபிள்ல பழைய ஏற்பாடுல மட்டும் இந்த சர்வ வல்லவர் ஆல்மைட்டி காட்னு 48 முறை இருக்குது. யோபு புஸ்தகத்துல மட்டும் 31 முறை வருது. அவர் ஒரு பாடுகள் மத்தியில கடந்து போனார். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, யோபு கிட்ட எவ்வளோ நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்கெல்லாம் அவருக்கு வியாதி வேதனை பிசாசுன்னு ஏவுதுனால சொல்லி ஒரு சோதனையா வந்தாலும் அவங்க ஒரே கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன பாவம் செய்து தெரியல, அதுக்குதான் அந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப கேவலம் பண்ண பேசினாங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தர் சொன்னா அப்படியே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ அவ்வளோ வியாதியும் போயிடுச்சு, வேதனையும் போயிடுச்சு, பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. நல்லா எது இழந்தா டபுள் ஆசீர்வாதம் வந்துச்சு. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அந்த யோபு 42 கடைசிதான் சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய உள்ளவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது. இப்போ உங்க வாழ்க்கையில கூட எவ்வளோ காரியம் தடையா இருக்குது. வசனம் சொல்லுது, வசனத்தை நம்புங்க, அதான் ரொம்ப முக்கியம். வசனத்துல தான் ரொம்ப ஜீவனே உண்டு. வசனத்துல ஜீவன் உண்டு. உங்க காரியங்களாம் நான் இப்போ எனக்கு நிறைய பேர் கேள்விப்படுறேன். நிறைய எடுத்து போய் ஊழியம் செய்ய போகும்போது இல்லை, எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லும் போது கூட எதை தெரியுது எனக்குன்னா, பிரச்சனையில, கஷ்டத்துல, வியாதியில, வேதனையில கத்தருங்க போறாங்க, ஜனங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா, கத்தர் தான் என்ன பண்ணுவார், வசனத்தை சொல்லும் போது தான் விடுதலை. அப்போ இந்த கத்தர் எதுல விடுவிக்க எதுல வல்லவர்னு சொல்லி பார்த்தா, விடுவிக்கிறது தப்பு வைக்கிறதுல வல்லவர். பாருங்க, தானியல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 17 வருஷத்துல சொன்னா, 3 பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் அவங்க அடிமையா பிடிச்சுன்னு வந்தாங்க. எங்கிருந்து? இஸ்ரேல்ல இருந்து இந்த பாபிலோனுக்கு. அங்க வந்தப்போ அவங்க தேவங்களை வணங்க சொன்னாங்க. நான் வணங்க மாட்டேன், நாங்க வணங்கலான்னா பாரு, உங்களை அக்கினி சூழல போடுறேன் நாங்க. சரி போட்டாக்கா கர்த்தர் எங்களை காப்பாற்றுவாரு, விடுவிக்காது போனா கூட நாங்க வணங்க மாட்டோம்னா. சரி 7 மடங்கு சூடாக்கிட்டாங்க. சரி ஆக்குங்கட்டாங்க. அப்போ ஆக்குனாங்க. சொன்னாங்க விடுவிக்க வல்லவர். நாங்க விசுவாசத்தோட சொன்னாங்க. சரி நல்லா கட்டி ஃபுல்லா 3 பேரையும் கட்டி அந்த 7 மடங்கு சூளைய அக்கினி அதிகமாக்கி தூக்கி அப்படியே ஒரு பலமான ஒரு ஆளை கூப்பிட்டு தூக்கி அப்படியே அலக்கா தூக்கி பந்து போடுற மாதிரி போட்டாங்க. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போட முடியும், ரொம்ப தூரத்துலையும் போட முடியாது. அப்படி போட்டப்போ போட்ட ஆள் செத்து போட்டான். ஆனா இவங்க கூட கத்தர் விழாவினாரு, ஒரு தூதன் விழாவினாரு. அவங்கள முடியிலையோ ஒரு வஸ்திரத்துல ஒரு
அக்னி வாசனையோட வரல, தப்பு வச்சுட்டார் கத்தர். வெளியில வாங்கன்னு சொல்லி, இந்த தேவன் தான், இவங்க வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டார். அப்போ தேவன் தப்பு வைக்க, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனைல உன்னை தப்பு வைக்க வல்லவர். நீ நம்பு, விசுவாசி, கத்தர் அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்ல, ரோமர் 4:21 தேவன் வாக்குதத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். யாரு? ஆபிரகாம். அப்போ என்ன பண்ணோம்? உங்களுக்கு கத்தர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, இதுவரைலாம் நிறைவேறல நினைக்காதீங்க. கண்டிப்பா அவரால் செய்ய முடியும். பாருங்க, 75 வயசுல வாக்கு கொடுத்தாரு, 100 வயசுல தான் பிள்ளை பிறந்துச்சு. ஆனா அது வரலாம் அவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் கூட சோர்ந்து போடல, விசுவாசத்துல வல்லவரா இருந்தாரு. கர்த்தர் அதே மாதிரி என்ன பண்ணாரு, காரியத்தை அவருக்கு செய்தார். அப்போ உங்களுக்கு கூட கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, செய்வார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அடுத்தபடியா பார்க்கும்போது எபேசியர் 3:20 இதுனா வசனம் தான். நான் வசனத்துலாம் வல்ல முடியும், நம்பும் கர்த்தர் செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு நம்ம எப்பொழுதும் நன்றியுள்ளா காணப்படணும். நம்ம கொஞ்சம் வேண்டிக் கொள்றோம், சிலது நினைக்கிறோம், சிலது வேண்டிக்கிறோம். நம்ம வேண்டதுக்கும் அதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா கத்தர் செய்ய வல்லவர். அது மட்டும் இல்ல, இது கத்தரை தேட வேண்டிய ஒரு காலம். பாருங்க, ஓசியா 10:12 அந்த பின்பகுதியை நம்ம பார்க்கும்போது, கத்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. இப்ப நம்ம அவரை தேட வேண்டிய காலம். பிரச்சனைகளா, உலகத்தில் பெரிய பிரச்சனை, எதை பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் கொலை, இப்படி இருக்கிற இந்த நாட்கள்ல அவரை தேடணும். அவரை தேடினாதான் நமக்கு பாதுகாப்பு. அவரை தேடலன்னு சொன்னா நம்மளுக்கு பாதுகாப்பே கிடையாது. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லு. அப்ப எப்படி நம்ம தேடணும்னாக்கா, 2 நாளாகமம் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணான். கர்த்தரை தேடினாலே என்ன பண்ணணும், நமக்கு நம்ம காரியங்கள்லாம் கர்த்தரை வாய்க்க செய்வான். தேடினா எங்கோ தேடின்னு போறது இல்லை. இப்ப நம்ம சுத்தில தான் இருக்கிறார், நம்ம கிட்ட இருக்கிறார் கர்த்தர். எங்கேயோ போக வேண்டியது, இங்கேதான் இருக்கிறார், நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். அவரு தேடணும்னா எப்படி தேடணும் சொன்னாக்கா, நம்ம என்ன செய்யணும், அவரை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவங்க என்ன காரியம், ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, இந்த காரியம் இப்படி இருக்குதப்பா, இந்த பிரச்சனை இப்படி இருக்குதப்பா, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு யாரும் ரொம்ப தான் நம்பி இருக்கிறேன், நீங்க செய்யுங்கன்னு கேளுங்களேன். அவ்வளவு குறை இருக்கலாம், குறை இருந்தா கூட நம்ம ஜபத்துக்கு அது பதில் தடையாக்கும். ஜபத்துக்கு தடையாவது நம்ம பாவம் தான் வசனம் சொல்லுது. அப்ப அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ரத்தத்தினால கழுவுன்னு கேட்டு ஜெபிச்சு பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அதனால என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன். சொன்ன மாதிரி பாவத்தை அறிக்கிட்டா போதும், அவர் கண்டிப்பா நமக்கு சேமத்தை தருவார். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணும்னாக்கா, சங்கீதம் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தம்னா அடிக்கடிக்கு தேடணும். இங்கிலீஷ்ல பார்த்து கண்டினியூவா தேடுங்கன்ற. எப்படி கண்டினியூவா தெரியுங்க? வேலை வெட்டிங்களா? எப்படின்னா, வேலை நாட்டும் வெட்டி நாட்டும் எதுனா இல்லாத கூட போட்டோம், நம்ம தேவை எல்லாத்தையும் அவர் நோக்கிப்பார். இதை முடியாத நினைக்காத விசுவாசத்தோட கேள்வி, ஆண்டவரே இதுக்கு உங்களுக்கு வேலை வேணுமா, பிரச்சனை வேணுமா, இங்க போகணுமா, இந்த காரியம் நடக்கணுமா, இந்த வியாதி போகணுமா, அவர் கேட்ட கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நாத்துமா மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, என் தேவனே அவருக்கு ரொம்ப போயிடும். தேவன் ரொம்ப உறவா சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. தேவனே, என் தேவனே எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. அதிகாலை உங்க தேடுறேன்னு சங்கீதக்காரன் சொல்றது மேல அதிகாலை ஜெபம் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க காரியங்கள் கர்த்தரு ஏதோ இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுதான் ஜெபம் இல்லை. அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, அவரோட உறவு கொள்ளணும்னு விரும்புறாரு. எனக்கு எதுவும் வேணாப்பா, நீங்க மட்டும் போதும்னு கேட்டு பாருங்க. இதான் ரகசியம். அப்படி கேட்டீங்கன்னா அவர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, அவரு கண்டிப்பா நீங்க கேட்காதே கொடுப்பாரு. என் பிள்ளைக்கு நான் வேற யார் செய்வாங்கன்னு கண்டிப்பா செய்வாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அவரோட உறவானும் கர்த்தர் விரும்புறாரு. மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீரை தேடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில எது வேணுமோ அதை என்ன பண்ணுங்க,
முதலிடம் கத்தர் கொடுங்க. அவரை கேளுங்க, அவரை கேட்காத வேற எங்க போவாதீங்க, வேற யாரையும் கேட்காதீங்க. அவர் கண்டிப்பா செய்வாரு. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய காரியம், வேதம் வாசிக்கிறதோ, ஜெபிக்கிறதோ, கத்தரை பார்த்துக்கிறதோ, ஆலயத்துக்கு போறதோ, இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம கத்தருக்கு முதலிடம் கொடுத்து, எனக்கு இதுதான் வேணும், கத்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா கத்தர்களை ஆசீர்வதிப்பார். இதனால என்ன பலனு சொன்னா, அவர் முழு இறுதியத்தோடு தேடும் போது கண்டடைவுகள் வசனம் சொல்லுது பாருங்க. உபாகம் 4:29, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாய் கத்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அவர் தேடும் போது அவரை கண்டடைவார். முழு இருதயத்தோடு அவர் தேடினா கண்டடைத்தது. என்ன தேடுறது, எப்படி தேடுற, உனக்கு என்ன தேவை அதுதான் கேட்க போறேன். உன் தேவைக்காக அவர்கிட்ட போகும்போது கேளு, ஆண்டவரே நீ செய்யுங்க ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு. உன் வியாதிக்காக தேடுறியா, எக்ஸாம்ல பாஸ் பண்ண தேவையா, கோர்ட்டு கேஸ்ல ஜெயமா அவன் தேடுறியா, உன் தேவை எதுவானா இருக்கட்டும், அவரை தேடும் போது நீ கண்டறிவார். அதுக்கு பதில் கத்தர் கண்டிப்பா கொடுப்பார். அப்போ அது மட்டும் இல்ல, சங்கீதம் 34:4, நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். வெறும் வசனங்கள் தான் சொல்ல போறேன். வசனத்தை என்ன எழுதி வச்சு கேளுங்க, கண்டிப்பா செய்வார். உங்களுக்கு என்னென்ன பயம் இருக்குதோ தெரியல, என்ன பயமா இருந்தாலும் கத்தனை செய்வாரு. எல்லா பயத்துக்கும் நீங்களாத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் பயப்படும் நாளிலே நம்புவேன். நீ எதுக்கு பயம் வந்தாலும் அவர் கேளு, கண்டிப்பா கத்த செய்வார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 9:10, கத்தாபம் தேடுவதை கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமம் அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். யார் யார் கத்தரை தேடுறாங்க கைவிடவே மாட்டேன், கண்டிப்பா அற்புதம் செய்வேன். அதுக்கு ஒன்னும் இதுவே இல்லை. அது மட்டும் இல்ல, எஸ்ஐயா 8:22, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவரை குதிரை வீரையும் கேட்டு வைக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவர் விட்டு விலகுகள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். பாருங்க, யார் யார் கத்தரை தேடுறாங்களோ அவங்க மேல அவருடைய கரம் இருக்குது. அவருடைய கரம் இருக்குமானா நன்மையான காரியம் செய்வார். இது மட்டும் நிச்சயம். நான் சொல்றேன்னா சும்மா சொல்ல, என் அனுபவத்துல எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கேன். அவர் தேடும் போது நீங்க தான்ப்பா எல்லாம் நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டாரு. முதல்ல தேவன் ராஜ்யத்தை நீ தேடத்தெல்லாம் கொடுப்பேனா, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். எப்போ அவருக்கு வசனம் படிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், கத்தருக்கு ஏதாவது செய்யணும்னு போயினேன் செய்தேன்டா, நம்ம கேட்கறதுக்கு நினைக்கிறதுக்கு மாதிரி அதிகமா கத்தர் கண்டிப்பா செய்வார். செய்யாத போகவே மாட்டாரு, கண்டிப்பா செய்வாரு. நீங்க நம்புங்க, கத்தர் செய்வாரு. அவரை தேடுங்க, கண்டிப்பா செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரப்பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்திருக்கிறையா, இந்த பிள்ளைகளுக்கு தாவே ஒன்னும் வேலை கிடைக்கலையே, ஒண்ணுமே ஜபத்துக்கு பதில் வரலையே, இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோமே, இவ்வளவு கஷ்டத்துல நினைக்கிறாங்களே ஒழிய நம்ம தேட மாட்டேங்கிறாங்கப்பா. இதுதான் என்ன சொல்ல வச்சிங்கப்பா. நம்ம தேடும் போது ஒரு நன்மை குறைப்படாதுன்னு சொன்னீங்கப்பா, கைவிடவே மாட்டேன்னு சொன்னீங்கப்பா, கேட்கறதுக்கு நினைப்பதுக்கு மிகவும் அதிகமா செய்வேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எதற்காக தேடுறாங்க, எதுக்காக கவலைப்படுறாங்க, எதுக்காக பாரப்படுறாங்க, ஆண்டவரே அவளுக்கு தேவை எல்லாத்தையும் சந்திங்க, அவளுக்கு இறங்குங்கப்பா, இறங்கி உதவி செய்யுங்கப்பா. இறக்கம் செய்கிற தேவனே இறங்குங்க, தேவை எல்லாவற்றையும் சந்தித்து பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும், வியாதிகள் எல்லாம் மாற்றும். இப்பொழுது ஒரு விடுதலை இப்பொழுதே தாங்கப்பா. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சாட்சி நான் கேட்கட்டும், பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். பிள்ளைகளுக்கு அப்படி செய்து நாம் மகிமைப்படுத்திக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறாவே, ஆமென். God bless you.